வணக்கம் உறவுகளே, நட்புகளே, எல்லாருக்குமான ஒரு பதிவு. உண்மையில் நான் அடிக்கடி சொல்கிறேன், நான் நட்பா உறவா என்று பார்க்க நாங்கள் உறவுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். நட்புக்கு குறைவு. நட்பு இறுதி வரை நிற்காதுன்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் அதாங்கிக்கு இந்த ஒரு அனுபவம் உங்களோட நிச்சயமாக பகிர வேணும் போல இருக்குது. இந்த கண் ஆப்ரேஷன் செய்து என்ன 3 நாள் தான், 3 கிழமையாக இருக்கணும். 3 கிழமை தான் ஒரு பிள்ளை பழக்கம். அது அம்மாண்டு என்னில் மிகுந்த அன்போட, அம்மா உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா சொல்லுங்க, உங்களோட வந்து ஹாஸ்பிட்டலில் நிற்கிறதா, உங்களை கூட்டி வரதா, அப்படியே கேட்டுக்கொண்டே இருப்பா. சரியா, நான் நினைக்கிறேன் 3 கிழமை ஒரு மாதம் பழக்கமாக இருக்கலாம். அதுவும் டிக்டாக் மூலமாக ஒரு பழகின ஒரு அன்பு. சரியா, அது ஒரு நன்றி, ஒரு மகள். சரியா, அந்த மகள் உறவுகளே எட்டி பார்க்காத நிலையில் கண்ணப்புறம் செய்து உறவுகளே அன்னையில் வந்து கூட எங்களை எட்டி பார்க்காத நிலையிலே ஒரு மகள், நட்பு மகள் பேருங்க இது. சரியா, இன்னும் ஒரு பார்சல் இருக்குது, பார்ப்போம் என்னண்டு. இது ஒன்று பார்த்தீங்களா, இது ஒரு பார்சல். இன்னொரு பார்சல் இருக்குது. இது வேற எனக்கு முன்பின் அந்த தெரியாத ஒரு மகள், டிக்டாக் மூலம் என்னென்ன மீது அனுபவம் கொண்ட ஒரு மகள் அன்பாக பழகிற பேருங்க. இது என்னென்று பார்த்தீங்களேண்டா வடை, 2 வடை இருக்குது. இந்த இப்படி பார்க்க நாங்கள் நட்பு எங்கே வைக்கணும், உறவு எங்கே வைக்கணும்? உறவுகள் அண்மைக்கு வந்து விட உறவு ஒரு உறவட்டி என்ன பார்க்க இல்லை. ஆனால் அந்த அன்பு ஒரு மகள் மாதிரி ஒரு மாதம் பழகாத ஒரு நட்பு என்ற வீடு தேடி வந்து இன்றைக்கு என்ன விபலம் தந்து பார்த்துட்டு போகிறான்டா. நட்பு தானே பெஸ்ட். உறவெல்லாம் டாட்டா காட்ட வேணும், பாய் காட்ட வேண்டியது. நான் இந்த ராதங்க பதிவு மாதிரி கூட இது எடுத்துக்கொள்ளலாம். தேங்க்யூ. உறவுக்குள்ள விட ஒரு உடன் பிறந்த சகோதரி என்ன வினவினா, சம்பிரதாயமோ சடங்கோ அல்லது அன்போ என்ன வினவினா, இப்படி கண் ஆப்ரேஷன் செய்தாண்டு. அதுபோல் ஒரு இன்னொரு மருமகள் உறவில் அவவும் வினாவினா. அவை தான் உண்மையான ஒரு அன்புக்குரியாக்கள். வேறு எவருமே என்னென்று சொல்லவே தெரியல. அது உறவுகளே விசாரிக்காத ஒரு நிலையில் ஒரு நட்புகள் விசாரிக்கிறது பெஸ்ட் தானே. இதே போல் இன்னொரு நண்பி நேற்று சொன்ன ஏர்போர்ட்டில் சந்தித்தவா என்டி என்று அவள் கூட நேற்று இங்கே வந்துட்டு போனான். இன்னொரு நண்பி வெளிநாடு, அவள் என்ன மாதிரி மிஸ்ஸண்டு என்ன மாதிரி வேண்டாம்னு கேட்டாள். இதுதானப்பா நட்பு. சரிதானே, நட்பு பெஸ்ட் தான் என்று நான் நினைக்கிறேன். ஓகே.